எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லே இல்லை. நான் கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுது. என் பையனுக்கு ஏதோ 5 வயசு தொடங்கிச்சு. ரேஷன் கார்டுக்கு அங்கங்கே நாங்கள் அழிஞ்சுன்னு இருக்கோம். ஏதிட்டு அடுத்த மாதம் நாங்கள் என்கொயரிக்கு வரேன்ட்டு ஒருத்தர் கூட வரல. இந்த 3 மாதம் எலெக்ஷன் வரப்போகுதுண்ணே, அதனால 3000 ரூபா கொடுக்குறாருண்ணே. அவரு காசு இன்னும் எடுத்து கொடுக்கலண்ணே. மக்களோட வரிப்பணம் அங்கே ஏதோ போனாலே இப்படி தான் கேட்குறாங்க, லஞ்சம் தான் கேட்குறாங்க. ஒரு யூஸும் கிடையாது. எங்கே போனாலும் பணம் தான். எல்லாமே இப்போ டிஎம்கே ஆட்சிக்கு வந்தோன்னா என்ன வரும்? கஞ்சா, மது போதை எல்லாம் புழக்கத்தில் வரும். ஐயா மாசு சொல்கிறாரு கஞ்சா விற்கிறதே கிடையாதுன்றார். ஐயா தயவு செஞ்சு கலைஞருக்கு வந்து பார்க்கணும். எலெக்ஷனுக்காகன்னு சொல்கிறத விட எலெக்ஷனுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிற சிம்பத்தின்னு சொல்லலாம். மக்கள் எல்லாம் விரக்தியில் இருக்காங்க. திமுகனால ஐயோ வரவே கூடாது அப்படின்றாங்க. சார், இப்போ பொங்கல் பரிசு கொடுத்துருக்காங்க, அது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது? எல்லா ஃபேமிலிக்குமே நல்ல ஒரு திட்டம் தான் அது. ஒரு பொங்கலுக்கு நல்ல நாள் வருது, கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு கவர்மெண்ட் பாராட்டலாம். இன்னும் வாங்கலை, அது டோக்கன் கொடுத்துருக்காங்க. எப்படி இருந்தாலும் வாங்குற மாதிரி தானே. எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லே இல்லை. நான் கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுது. என் பையனுக்கு ஏதோ 5 வயசு தொடங்கிச்சு. ரேஷன் கார்டுக்கு அங்கங்கே நாங்கள் அழிஞ்சுன்னு இருக்கோம். ஏதிட்டு அடுத்த மாதம் நாங்கள் என்கொயரிக்கு வரேன்ட்டு ஒருத்தர் கூட வரல. ஓட்டு போட்டு தான் பிரயோஜனம் எங்களுக்கு. ஆனால் ஒரு யூஸும் இல்லைங்க. ரேஷன் கார்டுக்கு அலைஞ்சுன்னு தான் இருக்கோம். இன்னும் நாங்கள் ஓட்டு தான் போடுறோம். ஆனால் யாரும் வந்து இன்னும் எதுன்னு இது பண்ணி கேட்கறது கிடையாது. இங்கே தான் காய் வியாபாரம் பண்ணுவோம். ஒரு டைம் இங்கே பத்துப்போம். வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க, கொல்லுவாங்க. ஆனால் ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. அவங்க வேலையை பார்த்துட்டு சும்மா வந்து கேட்டு போயினே இருந்துருவாங்க. அவ்வளோதான். ஒரு யூஸும் இல்லை எங்களுக்கு. 3000 ரூபா எதுக்காக கொடுக்குறாங்க? இந்த 3 மாதம் எலெக்ஷன் வரப்போகுதுண்ணே, அதனால 3000 ரூபா கொடுக்குறாருண்ணே. அவரு காசு இன்னும் எடுத்து கொடுக்கலண்ணே. மக்களோட வரிப்பணம், ஒவ்வொரு மக்களோட வரிப்பணம் தான் எடுத்து கொடுக்குறாரு. அவர் காசு வீட்டில் அவர் லாக்கரில் வச்சிருந்தவன்னு எடுத்து கொடுக்கல. இந்த கவர்மெண்ட் வந்து அவங்கவுங்க வீட்டில் வச்சிருக்க பணமோ இல்லை சேமிப்போ அக்கௌண்ட்டில் அந்த மாதிரிலாம் வச்சு யாரும் கொடுக்கல. சொத்தை வித்துட்டுல அவங்கவுங்க 3000 ரூபா கொடுக்கல. ஒவ்வொரு பீப்புளோட, ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களோட காசு வரிப்பணத்தை அவங்க கொடுக்குறாங்க. அவ்வளோதான். அது 3000 ரூபா கொடுக்குறது வந்து சொல்லப்போனால் 3000 ரூபா 4 வருஷத்தில் கொடுக்காம இந்த 5ஆவது வருஷத்தில் கொடுக்குறாரு. அவ்வளோதான். பணம் யூஸ்ஃபுல் தானே. மக்களுக்கு பணம் கொடுத்தா ஏற்றுக்கிற மனநிலையில் தானே இருக்கேன். இந்த இடத்துல எலெக்ஷனை குறித்து தான் அவர் கொடுக்குறாங்க டிஎம். அப்படி தான் பார்க்குறேன். இன்னும் ஒரு 6 மாதத்தில் எலெக்ஷனு. இப்போ கொடுத்தா ஓரளவுக்கு திருப்தி வருமானு பார்க்குறேன். 4-5 வருஷமாக ஒன்றும் செய்யலை. பிள்ளைங்களுக்கு 4 வருஷமாக லேப்டாப் தரல, 5ஆவது வருஷம் லேப்டாப்பு. அதே மாதிரி இத்தனை வருஷமாக பொங்கலுக்கு எதுவும் தரல, 5ஆவது வருஷத்தில் 3000 ரூபா. ஜாக்பாட் தானே. அடுத்தது மகளிர் உரிமை தொகைக்கும் வராராம் 2000 ரூபா நம்ம உயர்த்துறானு. எலெக்ஷனை குறித்து தான் வாக்கை தான் குறி வைக்கிறாங்க. எல்லா கட்சியும் வாக்கை தான் குறி வைக்குது. அதான் கஷ்டமாக இருக்குது. நாங்கள் வாங்கிட்டோம். எங்களுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகுது. இன்னும் 2000 சேர்த்து கொடுத்ததுனால எங்கள் ஃபேமிலிக்கே நல்லா இருக்கும். அந்த 3000 வாங்கி இவங்களுக்கு 500 அவங்களுக்கு 500 கொடுக்குறதே எங்களுக்கு பெரும்பாடாக இருக்குது. அதனால் ஒரு 5 ரூபாயாக கொடுத்தாங்கன்னா ஒரு ட்ரெஸ் எடுக்கலாம், குழந்தைங்களையும் பார்த்துக்கலாம், எல்லாமே பார்த்துக்கலாம். இப்போ இந்த காய் விற்று தான் நாங்கள் இப்போல்லாம் பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் எல்லாம் பண்ணோம். அது நாங்கள் அதை எதிர்பார்க்கல. இருந்தாலும் எதிர்பார்க்காத எங்களுக்கு வந்து சேர்ந்துச்சு அந்த பைசா. நாங்கள் அதை பற்றி எதுவும் தப்பாக சொல்லலை. இருந்தாலும் ஒரு 2 ரூபாய் சேர்த்து கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சரி, இப்போது 3000 ரூபா கொடுத்துருக்காங்க. எந்த வாட்டி இல்லாத மாதிரி இப்போ 3000 ரூபா கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை பற்றி பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வரும்போது கொடுக்குறாரு, இப்போ ஓட்டுக்காக இது பண்ணுறாரு சொல்கிறவங்க சொல்லுவாங்க, 1000 சொல்லலாம். நரம்புல நாக்கு எவ்வளோனாலும் பேசலாம். கட்சியாக நான் பேசலை. பொதுவான என்னுடைய கருத்து. எலெக்ஷனுக்காகன்னு சொல்கிறத விட எலெக்ஷனுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிற சிம்பத்தின்னு சொல்லலாம். இப்போ இருந்தே பணம் கொடுக்குற மாதிரி நினச்சிங்க. அவ்வளோதான். சிம்பத்தி கிரியேட் ஆகுது. 3000 ரூபா வந்து இப்போ கொடுக்குறாரு. இதுக்கு முன்னாடி வந்து எதுவும் கொடுக்கல. அதுக்கு முன்னாடி ஏதோ 1000 ரூபாய் மகளிர் தொகைன்னு சொன்னார். அதுவும் யாருக்கும் போய் சேரலை. இன்னும் இதில் ஒரு 3000 ரூபா சொல்கிறாரு. இதுவும் பார்ப்போமே, இதுவும் எத்தனை பேருக்கு தான் போய் சேருதுன்னு பார்ப்போம். நீங்கள் ரேஷன் கார்டு கேட்டு போகும்போது அங்கே என்ன மாதிரியான பதில்? அங்கே வந்து இப்போ முகாம் மாரி ஒன்று வேற போட்டாங்க. அதுலேயும் போய் எழுதி கொடுத்தோம். வருவாங்க, வீட்டுக்கு வந்து என்கொயரி பண்ணுவாங்கன்னாங்க. நாங்கள் அது உள்ளதாக இருக்கோம், குடிசை வீடு. அங்கே இடம் பத்தாது. ஒரு டைம் இங்கே தான் பத்துப்போம். கேட்டதுக்கு வருவோம்மா, வந்து பார்ப்போமா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒருத்தர் கூட வரல. கல்யாணம் ஆகியது எனக்கு 6 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் ரேஷன் கார்டே இல்லை. ஓட்டு ஐடி வச்சு தான் ஓட்டு போட்டுன்னு இருக்கோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா 3000 ரூபாய்க்கு பதிலாக நீங்கள் 5000 ரூபா கொடுத்துருக்கலாமே. இதே தான் அவங்க கேள்வி கேட்டாங்க. அவங்க ஆட்சியில் இருக்கும்போது ஏன் அப்பயே கொடுத்துருக்கலாமே? நீங்கள் அதிகாரத்தில் இருக்கும்போது கொடுத்துருந்தா சந்தோஷமாக வர எடுத்துருப்பாங்க. ஏன் கொடுக்கணும்னு நான் கேள்வி கேட்குறேன். பிள்ளைங்களுக்கு நல்ல வேலையை கொடுங்க. வீட்டில் ஒரு ஆளுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுத்தீங்கன்னா அவங்க ஏன் கையேந்த போகிறாங்க? அது செஞ்சுருக்கலாம்ல. இப்போ படித்தவங்க எவ்வளோ பேர் இருக்கும், எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு செஞ்சுட்டு சும்மா உட்காந்துருக்கோம். இதுக்கு நீ வேலை கொடுத்தோன்னு தான் அவங்க கௌரவமாக வாழ்ந்துருப்பாங்கல்ல. அதையாவது பண்ணியிருக்கலாம்ல. இலவசமே வேணாம், இது இதுவாக போயிடும். ஆனால் ரொம்ப ஏழைங்களுக்கு இது தேவைப்படும். நம்ம மொத்தமாக எல்லாருமே சராசரியாக வெறுக்கிறத விட பரம ஏழையாக இருக்காங்கல்ல, ஒரு குடிசையில் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த 3000 ரூபாய் பெரிய தொகை. அவங்க ஒரு வாரமோ 2 வாரமோ வச்சு செலவு பண்ணுவாங்க. அவங்களுக்காக நான்
அதான் ஆதரவிக்கிறேன், அவ்வளோதான். அவருக்கு 2500 கொடுத்தாரு. அதுதான் சொன்னேன் உங்களுக்கு முதைய. நம்ம என்ன எதனாலும் சொல்லலாம். அன்றைக்கி இவரு கூட சொன்னார் 5000 ரூபா கொடுக்கலாம் சொன்னார். அதேமாரி சொல்கிறதாங்க. அன்றைக்கி கொடுக்கும்போது தான் நாங்கள் தெரியுது. இவரு தான் சொல்லிக்கிறார் அப்பா கொடுக்கலான்னு. அவரும் சொன்னார். அன்றைக்கி அவர் இந்த 3000 ரூபா தரல, 2500 தான் கொடுத்தாரு. அது மாதிரி இன்றைக்கி ஒரு நல்ல நாள் வருது. நல்ல நாள் வந்து ஒரு நல்ல ஒரு இப்போ அவர் ஆளுங்கட்சியாக இருந்து இவர் எதிர்கட்சியாக இருந்தால் இது அப்படியே டபுள் ஆகும், அவ்வளோதான். இவங்க அவங்கள சொல்ல வேண்டியதா, அவங்க இவங்கள சொல்ல வேண்டியதான். ஒன்றும் எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அவர் இப்போ ஆளுங்கட்சியாக இருந்து அவர் இந்த சம்பவங்கள்லாம் பண்ணி அவரு கொடுத்துக்கிட்டு 3000 ரூபா அவரு கொடுத்துருந்தாங்கன்னா இதவே அவங்க சொல்லுவாங்க, டிஎம்கே சொல்லுவாங்க. இதவே இவங்க சொல்லுவாங்க, ஏடிஎம்கே. ஸோ ஒருத்தர் இந்த 50 வருஷமா சொல்லி தானே நம்மளை இப்படி ஏமாற்றி வச்சுருக்காங்க. நீங்க அவங்க கிட்ட சொன்னீங்களா நாங்க 6 வருஷமா ட்ரை பண்றோம். அதுக்கு ஒருத்தர் சொன்னாரு, ஒருத்தவங்க மூலியமா கேட்டதுக்கு 40000 ஆகுமா ஒரு ரேஷன் கார்டுக்கு அப்படின்றாங்க. இல்லைன்னா நீ அழியணும் வருஷம் ஃபுல்லா அப்படின்னு அழியணும் அப்படின்றாங்க. எதுக்குன்னா அவங்க வந்து வாங்கி தராங்களாம், அதனால 40000 ஆகுமா அப்படின்றாங்க. அங்க ஏதோ போனாலே இப்படிதான் கேட்கறாங்க, லஞ்சம் தான் கேட்கறாங்க. ஒரு யூஸும் கிடையாது. எங்க போனாலும் பணம் இருந்தா செய்யறாங்க. இல்லைன்னா நம்மள ஈத்து அடிக்கிறாங்க, இன்னைக்கு வா நாளைக்கு வா அப்படின்ட்டு ஈத்து அடிக்கிறாங்க. ஒரு யூஸும் கிடையாது எங்களுக்கு. நாங்க மட்டும் வரோம், ஏதோ வியாபாரம் பண்றோம், கஷ்டப்படுறோம், அவ்வளவுதான். இந்த டைம் டைட் பண்ணதுக்கு எலெக்ஷன் முடிஞ்சாதான் வரும் அப்படின்றாங்க. அதுதான் சரி, இந்த வாட்டி எலெக்ஷன் முடிஞ்சோட தான் பார்க்கணும், ஏதி போட்டா கிடைக்குமா கிடைக்காதா. இல்லை, இருக்கலாம். எல்லாருமே ரேஷன் கார்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே தானே கிடைக்கும். யாருமே நிராகரிக்கல. கண்டிப்பாக போய் சார். நான் ஓட்டா மாறுமான்னு தெரியாது, அதையும் சொல்லிடுறேன். மக்கள் ஏன்னா விரக்தியில் இருக்காங்க. திமுகனால ஐயோ அவங்க வரவே கூடாது அப்படின்றாங்க. இந்த மனநிலையில் இவங்க ஆதரவுக்கு ஓட்டு போடுவாங்க. இதே தான் ஐயா எடப்பாடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா 2000, 3000, 1500 கொடுத்துருந்தாரு. அவங்களே நிராகரிச்சிட்டாங்க. உங்களை நிராகரிக்க எவ்வளோ நேரம் ஆகும்? நிராகரிக்க வாய்ப்பு இருக்கு. அவர் என்ன கொடுத்தா இப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ நான் சம்பாதிக்கிறேன் வாழ்கிறேன் ரைட்டு, இது அடுத்தது ஃப்ரீயாக இருக்கா, தமிழ்நாடு ஃப்ரீயாக இருக்கான்னு பார்க்குறாங்க. அந்த டைமில் இவங்க இல்லை எல்லாமே இப்போ டிஎம்கே ஆட்சிக்கு வந்தோன்னா என்ன வரும்? கஞ்சா, மது போதை எல்லாம் புழக்கத்தில் வரும். ஐயா மாசு சொல்கிறாரு கஞ்சா விற்கிறதே கிடையாதுன்றாரு. ஐயா தயவு செஞ்சு கண்டெய்னருக்கு வந்து பார்க்கணும், அது ஏன் ஏரியா தான். நான் வாங்கி தரேன் உங்களுக்கு, வாங்க. நான் ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு நேரடி சவால் விடுறேன், நான் வாங்கி தரேன் வாங்க. இதை வந்து யார் விற்கிறாங்கன்னா, அரசியல் அதிகாரிகளுக்கு, அரசியலில் இருக்கிறவங்க யாரோ ஒரு ஆள் நியமிக்கப்பட்ட ஒரு ரவுடி கிட்ட ஒப்படைச்சிடறாங்க. காவல்துறையும் அதுக்கு காசு வாங்குது. இதுக்கு என்ன சொல்கிறாரு மாசு? காவல்துறை அனுமதி இல்லாமல் கண்டெய்னரில் கஞ்சா விற்காது. காவல்துறை அனுமதி இல்லாமல் அங்கே போதை பழக்கம் நடைமுறையில் இருக்காது, மதுபானம் விற்காது. இன்னைக்கு வரையும் போராடுறேன், ஆனால் மீட்க முடியல. இவர் என்ன விற்கிறத பற்றி அவர் சொல்றாரு, விற்கவே இல்லைன்றார். இந்த மாதிரி ஆட்சி வேணான்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப மோசமாக போகுது. ஒரு மக்களுக்கான சேஃப்டின்னு பார்த்தோன்னா அன்சேஃப்டியாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ ஒரு புகார் தராங்கன்னு வச்சிங்களேன், இப்போ இவர் இந்த இடத்துல வந்து போதைப் பொருள் விற்கிறாரு அப்படின்னு புகார் கொடுத்தாங்கன்னா, விசாரிக்க வர பெட்ரோல் ரவுண்டு வாங்கினா இவர் தான் புகார் கொடுத்தாருன்னா அவர் நம்பரை கொடுத்துட்டு போயிடுறாங்க. இது என்ன சேஃப்டி இருக்குது? ஒரு நல்லது சொல்கிறான், ஒரு சமூகத்துக்கு தீயது விதைக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான்னா அவன் மேலேயே திணிக்குது. அவன் போய் மிரட்டுவான், இந்த ரவுடி போய் மிரட்டுவான். தேவையாது, இது வேணான்னு நான் நினைக்கிறேன். டிஎம்கே வேணாம், போட்டோம். அது என்ன நல்லது செஞ்சாலும் சரி வாஸ் அவுட் பண்ணுறாங்க. இங்கேருந்து ஒரு ஆள் வந்து மதுரைக்கு போனால் 2500 ரூபா பஸ் டிக்கெட் போடுறான், ஸ்லீப்பர் பஸ்ஸு. உட்காந்து போகிற சீட்டு 1200 ரூபா போடுறான். அப்போது ஒரு ஆளுக்கு 1500 ரூபா போட்டால் இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் கம்பல்சரி 3 பேர் 4 பேர் இருக்காங்க. ஒரு 3 பேர் போகணும்னா 1500 ரூபா ஒரு பஸ் டிக்கெட்னா 3 பேர் போனால் எவ்வளோ ஆச்சு? 4500 ரூபா ஆச்சு. மிச்சம் 1500 ரூபா எங்கே போய் கடை சொல்லிட்டு போக முடியுமா? யோசிங்க, பத்தாது, வாய்ப்பு இல்லை. சம்பந்தமா நீங்க வேற யார்கிட்டயாவது பேசியிருக்கீங்களா? இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அதான் ஆள் வச்சுதான் கேட்டோம். அவங்க தான் சொன்னாங்க இவ்வளோ காசு ஆகும்ன்ட்டு. சரி நாங்களும் விட்டோம். நாங்கள் அதோட ஏதலை அப்படியே தான் இருக்கோம். ரேஷன் கார்டு இல்லாதே இருக்கிறோம். நான் எதுவுமே வாங்குறது கிடையாது ரேஷன் கார்டில் ஒரு பொருள். எங்கள் மாமியார் தான் வாங்கி எதனா தருவாங்க, அவ்வளோதான். இப்போ இதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை கவர்மெண்ட் எடுக்கணும்? கவர்மெண்ட் இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் பரவாயில்ல. காலம் ஃபுல்லாக இங்கே தான் இருக்கிறோம். ஆனால் நிறைய பேர் இப்படி தான் மெயின் ரோட்டில் போகிறாங்க வராங்க. கஷ்டப்படுறேன்னு தெரியும், ஆனால் வந்து கேட்க மாட்டாங்க. சும்மா எதனா ஒன்று இது பண்ணிட்டு ஒரு வீடியோ மட்டும் எடுத்துட்டு போயினே இருந்துருவாங்க. வந்து ஒரு யூஸும் கிடையாது. அவங்க வந்து கூட இந்த ஏரியாவில் தான் இருக்கோம். ஒரே குடிசை வீடு தான், அது இடம் பத்தாது. அந்த வீடை வச்சுருந்தா நாங்கள் எல்லாமே இது பண்ணின்னு இருக்கோமே. ஒரு யூஸும் இல்லை. ஆனால் இந்த எலெக்ஷன் இதில் வந்து எங்களுக்கு எல்லா உதவியும் செய்கிறாரு. எந்த உதவியும் எங்களுக்கு செய்யாதோ இல்லை. ஒரே ஒரு உதவி இன்னும் ஒன்று எங்களுக்கு இஸ்மெல்லாம் செய்கிறது தந்தால் அவர் பண்ணோன்னா எங்கள் குடும்பத்துக்குன்றதுல எல்லா குடும்பத்துக்கும் அவர் ஒரு ஹெல்ப் பண்ணால். அது எப்படின்னா, நான் ஒரு வீடு ஒன்று அலாட்மெண்ட் பண்ணேன். அந்த வீட்டில் வந்து எனக்கு வந்து வாடகை இங்கே எடுத்துன்னு போய் மின்பானம் கட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மின்பானம் கட்டுற அளவுக்கு கிடையாது. இந்த 10 ரூபாய் இந்த காய் தான் நாங்கள் விற்று வீட்டுக்கு சாப்பிட்றோம், கொள்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். இதுலேயே நாங்கள் லோன் வாங்கி லோன் கட்டுறோம், இவ்வளவும் செய்கிறோம். நாங்கள் எங்களால் அந்த வசதி வாய்ப்புலாம் இல்லை. எங்களுக்கு எதனா அவர் மூலியமாகவே எங்களுக்கு இலவசமாக ஒரு வீடு பண்ணி கொடுத்தாருன்னா கடைசி ஃபுல்லாக அவரை நாங்கள் கையெழுத்து கும்பிடுவோம். இது மூலமாக நீங்கள் சிஎம் சார் கிட்ட என்ன மாதிரியான ஒரு ரெக்வஸ்ட்னா இல்லை,
இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம். இந்த மாதிரி ரேஷன் கார்டு அழியிறவங்களுக்கு உடனே இது பண்ணா நல்லா இருக்கும். முகம் பேரை போட்டு கடைசியில ஒருத்தர் கூட வரல, ஒரு யூஸும் இல்லை. காலையில போய் 4 மணிக்கு வந்தோம் அந்த முகாமுக்கு, போயிட்டு ஒரு யூஸும் இல்லை. ஏதி குத்துட்டு தான் வந்தோம். ஒன்றுத்துக்கும் வேல்யூவே கிடையாது. அது எங்க டைம் போனது தான் மிச்சம். அது நாங்கள் காய் போட்டு தெருத்தோரோ எத்தனை போய் வித்துருந்தாலும் அதை நாங்கள் சம்பாதிச்சுட்டு இருப்போம். தேவையில்லதான் அந்த முகம் போடுறாங்க, இது ஏதுறாங்க அது ஏதுறாங்கன்னு சொன்னாங்க. கடைசியில ஏதி குத்து ஒண்ணுமே பிரயோஜனமே கிடையாது. வேஸ்ட். அந்த முகம் போறதே வேஸ்ட். அவரு நேரத்துக்கு அந்த முகம் போட்டாருன்னே தெரியல. அதுதான் எங்களுக்கு இன்னும் 2 இதுவா இருக்கு.